அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து எல்லாருமே வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டெய்லி எல்லாருமே ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் தவிர்த்து சரிங்களா, சுவாமி தவிர்த்து எல்லாருமே அங்கே இருக்கிற லொக்கேஷனை பார்த்து அங்கே இருக்கிற செம்ம இடத்த பார்த்து அவங்க நமக்கு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம தாரு இருக்காங்க இல்லையா, கங்கா, அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இதில் பேச போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உடனே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கங்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு இடத்துல நின்று, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துலேருந்து எடுத்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாய் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க. க்யூட்டாக அந்த போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. இந்த பாய் கொடைக்கானல்னு சொல்லி போட்டோன்னே எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நம்ம தேனிக்காரவங்க அப்போ வந்து நமக்கு வந்து கொடைக்கானல் 100.5 அப்படின்ற எஃப்எம்மில் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும். கொடைக்கானலில் வந்து கோடை பண்பலை 100.5 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கூட இன்னி வச்சுருக்காங்க ரேடியோ, கொடைக்கானல் சேனல், கொடைக்கானல் எஃப்எம் வரும் சரிங்களா. அதுதான் எனக்கு கேட்கணும். இப்போ கங்கா வந்து பாய் கொடைக்கானல் சொன்னோன்னே அட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க மதுரைக்கார பொண்ணு, அதனால் வந்து பாய் கொடைக்கானலாம், நம்ம வந்து வெல்கம் கொடைக்கானல் அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து தேனி பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பார்த்த ஊர் இல்லையா, ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டு. கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் இருக்கிற ஊருமே அப்படி தான் இருக்கும். நல்ல பிளேஸு. அவங்க போட்டோன்னே எனக்கு வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல இடத்துல நின்று சூப்பராக கேமரா வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுதான் நான் வந்து ரசிக்கிறேன். அவங்க ஊரவே கவர் பண்ண மாதிரி, அவங்க இருந்த வீடு அப்புறம் நிறைய இடத்த வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாங்க, அழகா. அப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் காவேரிக்கு இருக்குது சரிங்களா. இப்போ நைட் ஷூட் லைவ் கூட நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடிட்டர் போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, வீடியோ மாதிரி கொடுத்துருந்தார் இல்லையா, விஜய் காவேரிக்கு இருக்குது, கங்கா வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது எனக்கு. அதுதான் நினைக்கிறேன் நான். விஜய் அதாவது காவேரி, நிவின், யமுனா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கங்கா வந்து கங்காவுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு போல் இருக்குது. அதுதான் அவங்க பாய் கொடைக்கானல்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வருவீங்க இல்லை வாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. கண்டிப்பாக வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ செல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.